my name. What's your name? Anthony. Chennai, South India. T-shirt ஃபுல்லா நனைஞ்சிருச்சு வேர்வை. Travel. He is from Tripura. You're goddamn right. பின்னாடி தள்ளிக்கப்பா வியூ நல்லா தெரியும். மக்களே ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன். கடைசியில் ஒரு ஸ்லோப் இருந்துச்சு, வண்டி மேலே ஏற்றிறதுக்கு எனக்கு பயம் அள்ளு விட்டுருச்சு. எனக்கு நான் மாரி உள்ள ஏற்றந்தில்லை இவ்வளோ ஹைட்டாலாம். கொஞ்சம் தூரம் தான் பரவாயில்ல, பெருசு ஒரு ரோடே அப்படி இருக்குது. எப்படியோ வந்துட்டேன். வந்து சேர்ந்துட்டேன். இந்த டூ ட்ரில் செம்மையாக இருக்குது, பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. காட்டுறதுங்க உங்களுக்கு வேறு லெவலாக இருக்குது. இங்கே ஒவ்வொரு இடமும் சூப்பராக கட்டியிருக்காங்க சிக்கிமில். சுத்தமாக போக முடியாது. உங்களுக்கு திபெத்தியன் கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லா மொனாஸ்ட்ரிலையும் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஒரு ப்ரே பண்ணி ஏதாவது ப்ரே பண்ணிக்கிட்டே சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு நடந்துடும். நான் எதுவுமே ப்ரே பண்ணல. என்ன ப்ரே பண்ணேன், எங்கள் யூடியூப் சேனல் வந்து 1 million சப்ஸ்கிரைபர் வரணும், அது மாதிரி ப்ரே பண்ணேன். இதுதான் மெயின் பார்ட்டு, ஃப்ரண்ட் சைடு. இங்கே வந்து ப்ரே பண்ணுறது எல்லாம் இங்கே வந்து இங்கே என்ன ப்ரே பண்ணுவாங்க போல, அவங்களாம் ப்ரே பண்ணுறாங்க நான் பார்த்தேன். இங்கே வந்துட்டு சாமியார் உசுரோடு வீடு போய் சேரணும்னு வேண்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டோம். ஏதோ வேண்டாம் பர்சனல் வாழ்க்கையை பற்றி சீக்கிரமாக கல்யாணம்னு வேண்டியிருக்கேன். ஈவெண்ட் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க நடக்குமா தெரில, பார்ப்போம். மேலே வந்து சூப்பராக இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் போக விட மாட்டாங்க, அது யாருமே இல்லை, போக மாட்டாங்க. அந்த டிசைன், இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே அப்படியே வாங்கும் அப்படி இருக்குது. மோஸ்ட்டாக இவங்க எல்லா மொனாஸ்ட்ரியுமே அப்படி தான், எங்கே போனாலுமே அப்படி தான் இருக்குது. 2 வேர்ஸ்ட்டு போயிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இது தரம்சாலாவில் ஒன்று, அப்புறமா நம்ம மணாலியில் இருக்கும்போது ஒரு சின்ன மொனாஸ்ட்ரியில் ஒன்று போனோம். ஸோ எல்லாமே இதே மாதிரி இருக்குது, டிசைனுமே இப்படி தான் இருக்கும் போல், அழகாக இருக்குது, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துக்கு. இந்த மொனாஸ்ட்ரிக்கு வந்தாலும் திருவிட மாதிரியே பார்த்துருந்தோம். ஒருத்தர் நல்லா லிஸ்ட்டில் இருந்தது முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஒன்று இருக்குது, அது எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. முதல்ல சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டே இல்லை நாங்கள். ஃபோனில் வர சார்ஜ் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, பார்ப்போம் என்ன பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, சரி ரெஸ்ட் எடுத்துடாச்சு, கொஞ்சம் சார்ஜ் போட்டாச்சு. அடுத்து முதல்ல எங்கேருந்து சாப்பிட்ற அடுத்து தேடி கண்டுபிடிக்கணும். சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணுறது வரை தெரியல, வரை கன்ஃபியூஸாக இருக்குது. வாங்க அப்படியே பார்ப்போம். ஸோ வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து வந்திருக்கோம், மேப்பில் கண்டுபிடிச்சி. ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருந்தேன், எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஃபைனலாக ஒரு இடத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு அங்கே தான் ஒரு இடத்துல மாட்டிங்கன்னா வண்டி மேலே ஏறுந்து கொஞ்சம் ஏறினா பரவாயில்ல, இப்படி மேலே ஏறிக்கிட்டே வளைஞ்சிக்கிட்டே போகுது. நானும் முடியும்னு பார்க்குறேன், முடிவில் ஏறிக்கிட்டே இருக்குது. நடுவில் ஒரு இடத்துல வண்டி முக்கி நின்றுச்சு. அப்புறமா ஆகாஷ் கொஞ்சம் தூரம் வந்தான், அப்படியே ஓட்டி கொஞ்சம் மேலே மட்டும் ஏற்றி நிறுத்திட்டேன். அப்புறமா நல்லா சூப்பராக இருக்குன்னு பாயிண்ட்டுக்கு போகல, நீ போகிற வழி நல்லாயிருக்கு, பாயிண்ட்டுக்கு போய் காட்டுறேன்.
யாருங்க இங்கெல்லாம் ரிஸ்கி லேசாக சர்க்குனா போய் சேர வேண்டியது. நிறைய குழந்தை ஒருத்தர் நம்ம கூட வந்துருக்கு. பாயிண்ட் இதை பற்றி நாங்கள் சைனா மார்க்கெட் ஒன்று போட்டிருந்தாங்க, அங்கே வந்து வாங்க வந்திருக்கோம். பூந்தி எல்லாமே 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. போட நீது வாங்கலடா பை. இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க. நான் அதை ஒன்று வாங்கியிருக்கேன், அந்த டப்பா ஒன்று. இந்த புத்தா சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இந்த சீக்கியம் சம்மந்தமாக வச்சுருக்காங்க நிறைய. சரி, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்து எம்தங்காலி போகிறதுக்காக வந்து கேப் ரெண்ட்டுக்கு அதை புக் பண்ணுறதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க வந்தோம். ஸோ வந்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது. அதனால் வந்து நம்ம இங்கேயே புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். நம்ம மொத்தம் புக் பண்ணிட்டு என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு வரண்டிருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு உங்களுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு வந்து 2500 சொல்லியிருக்காங்க. ஒரு 3 நாள் 2 நைட்டு. ஸோ அது வந்து ஒர்த்து தான். நான் எதுக்கு பைக்கில் போகிறேன்னா, நான் இது மாதிரி ஹில்ஸ்டேஷனே ஓட்டினது கிடையாது. நான் அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சி பிளான் போட்டேன். இங்கே ஓட்டுறதுக்கே வந்து டங்கம் இருக்குது. எப்படி சொல்கிறது, நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நான் இந்த ஊட்டி குறைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே இது இப்படி ஏறுது. ரொம்ப ரிஸ்க்கு தான் இது. இங்கேனா கூட பரவாயில்ல, லோக்கலில் அவ்வளோ தூரம் இங்கேருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வருது. ஸோ எல்லாம் தெரிஞ்ச மாரி எடுத்துகிட்டு போயிட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பல. அது இல்லாமல் அது கிட்டத்தட்ட இங்கேருந்து எம்தங்காலி மட்டும் போகிறது 8 மணி நேரம் ஆகும். அங்கேருந்து 0.4 4 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 2-3 நாள் பிளான் ஆகும் அதுக்கு மட்டுமே. அதனால் நம்ம எதுக்கு தேவை ரிஸ்க் எடுத்து தான் செக் பண்ணி பார்த்தேன். இதுவே அதை விட பெட்டராக இருக்குது. அதனால் இதுக்கு ஓகே சொல்கிறேன். ஓகே, ஆளும் வந்துட்டேன். Idea on YouTube. See, you're starting from Gantok. Okay. First is Gantok to Lachung. Okay. 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 And on the way, you can like Seven Sister and Bhimnagar waterfalls. On the first day or like while coming back. Okay. Okay. So there is the one check post. You need to cross by 1 p.m. And out there is a place called Mangan. You'll be having a lunch. Okay. So this is like our first day from Gantok to Lachung. Okay. Now the second day that is from Lachung to. ஸோ மக்களே, நாங்கள் வந்து அந்த டாக்ஸியை புக் பண்ணிட்டோம். 2700 வாங்கியிருக்காங்க ஒரு ஆளுக்கு. அது கொஞ்சம் ஒர்த்து மாதிரி தான் இருந்துச்சு இந்த பிளான்லாம் பார்த்தோன்னே. ஷேரிங் தான், பட் ஓகே. நாளைக்கு போயிட்டு உண்மையிலுமே ஒர்த்தே இல்லையா நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு vlog சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து எம்தங்காலிலாம் போக போகிறோம். அந்த சரியான இடம் அது. எனக்கு இப்போ முதல்ல சாப்பிட்ணும், பசிக்குது. காலிலேருந்தே சாப்பிடல. இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது. டீ தானே குடிச்சோம்டா. அவன் டீ குடிச்சு சுற்றினு இருக்கானாங்க. இப்போ தான் எங்களுக்கே ஞாபகம் வருது. போய் சாப்பிட்ணும், போய் கடை தேவை நல்ல கடையா. ஸோ நாங்கள் வந்து இந்த டேஸ்ட் ஆஃப் திபேத்ன்ற கடைக்கு தான் போக போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்லாம் போகிறோம். வாங்க போ. பார்க்க சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸ்லாம். என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. பாரு எதனா பாரு. டிவிலி லெமன் கூலர் பிளாக் மொஜிட்டோ, இதெல்லாம் பீவரேஜஸ். திபேத்தின் எல்லாமே இருக்கும். இங்க வந்து பீஃப் போர்க்லாம் இருக்கும். அன்னைக்கு வேணா வாங்கி சாப்பிட்டு பாரு. எனக்கு பிடிக்காது, போர்க் பிடிக்காது. நான் சாப்பிட்டது இல்லை, அதனால எனக்கு அது இன்ட்ரெஸ்டே வரல. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி சாப்பிட்றவங்களுக்கு. எனக்கு அது செட் ஆகும் மீன்ஸ் அது எனக்கு சாப்பிடவே தோணல, ஏன்னு தெரியல. ஸ்வீட் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுல பிடிக்காம இருந்துச்சு. அப்புறம் ஒரு சாப்பிட டேஸ்ட் பண்ணி ஒட்டிச்சு எனக்கு. 1 pork chow mein. One pork chow mein. The house special chow mein comes with what is this? All non-veg. All mixing. Okay. Pork chow mein dekhe na. One pork chow mein. Mixed chow mein.
But both same, right? Same. Okay. थोड़ा ग्रेवी होगा ये. Put a gravy, yeah. Okay. So put this, but don't add pork. Mix No. house. This No pork pork chutney, chutney. okay? Take this house special somya, but don't add pork. But all Okay, of it. don't add pork. It's nice. சரி, இங்க கப்புல 2 வச்சிருக்காங்க. என்னென்ன கப்புன்னு பார்த்தேன். இதுல வந்து பச்சை மிளகா தண்ணி, இதுல வந்து இது காஞ்ச மிளகாவை அரைச்சி வச்சிருக்காங்க சட்னி மாதிரி. ஆக மொத்தத்துல இங்க வந்தவெல்லாம் அடுத்த நாள் வந்து பின்னாடி நெருப்பு தான் பறக்கும் போல. இங்கேயும் வந்து ஏதோ வெங்காயம் போட்டு வச்சிருக்காங்க, அது மிளகாத்தூள் தான் போட்டிருக்காங்க. சரியான காரசாரமான ஆட்கள் போல திட்டி. ஆனா நம்மளுக்கு அதான் பிடிக்கும். மக்களே, போக் சௌமியான் வந்துருச்சு. இது பார்க்க ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு நான் தான் சாப்பிட்டு எப்படி இருக்கு உண்மையை சொல்ற செக்கல. நீ ஆர்டர் போட்டா உருட்டாத. நல்லா இருக்கா? நம்மளுக்கு இன்னும் வரல, டைம் ஆகும் நினைக்கிறேன். நான் வந்து போக் ட்ரை பண்ண போகிறேன். நான் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. சரி, சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி வேற ஃபீல் ஆகுது. எப்படி இருந்துச்சு சாப்பிட்டப்ப? நார்மலாக தானே இருக்கும், பேபி கறி தானே. நார்மல் ரூல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அது போருக்கு எனக்கு தெரியுதுனால அது நினச்சி சாப்பிட்றதுனால ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருந்த மிக்ஸ்டு நூடுல்ஸ் வந்துருச்சு. பார்க்க ஒரு மாதிரி ஜூஸியாக நல்லா இருக்கு. சாப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுங்க, சின்ன பையன் சில்லற பையன், எனக்கு தெரியாது. சாப்பிட்டுட்டு எப்படி சொல்கிறேன். என்னன்னு தெரியல, இது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கியாகவே இல்லை, வழுக்குது. நல்லா இருக்கு, ஆனால் ஸ்பைசியாக இல்லை. உங்களே சாப்பிடலாம். ஸ்பைசியாக இல்லை, அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா ஒன்று சொல்லுங்கள். ஓகே, புதுசாக நான் ட்ரை பண்ணுறோம்ல, திபெத்தியன் சௌமியன் முந்திரிலாம் போட்டுருங்க. பாம்பை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அப்படியே தாயில் போட்டுருக்காங்க. ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சாட முடியலங்க, பாதிலே வச்சுட்டேன். ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, சப்புன்னு இருக்கு. ஒரு மசாலா டேஸ்ட் இல்லை. ஹவுஸ் ஸ்பெஷல் மசாலா புதுசாக நான் ட்ரை பண்ண ஆர்டர் போட்டேன். அதனால் நடுங்க பக்கத்தில் இருந்து மிளகா சட்னி தான் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சாட முடியல. அது நல்லா இருந்துச்சுடா. அந்த போக் சௌமியன் நல்லா இருந்துச்சு. அதனால நம்ம போட்டா தப்பான ஐட்டம் ஆர்டர் போட்டோம். நீங்கள் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணாதீங்க. இல்லை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆசை தான் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஹவுஸ் ஸ்பெஷல் இது வேற கர்ம தன்னத்தை சொல்கிறேன். ட்ரை பண்ணி நல்லா. ஸோ பில்லு 588 ரூபா இருக்கு.
நான் சாப்பிட்டது வந்து 290 அது ஒர்த்தே இல்லை, வேஸ்ட்டு. இந்த கடைசி அதுக்கு இது வைப்பாங்க தெரியுமா, சோம்பு. அது கொண்டாந்து வச்சாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வெள்ளை கலரில் இருக்கும் பார்த்துக்கிங்கன்னா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்குது, சாக்லேட் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். ஆனால் இனிப்பாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், பில்லு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பில்லு கொடுத்துட்டு கீழே வந்து சஜஷனும் வச்சுருக்காங்க. நம்ம எதனா உங்களுக்கு எதனா பிடிக்கலன்னா சொல்லிட்டு எழுதிடலான்னு சொல்லிட்டு வந்து எழுத போகிறேன் நான். ஏடா அந்த பில்லு போகிறேன். நான் வந்து இதை எழுதியிருக்கேன். போர்க் சோமியோனிஸ் நல்லா இருந்துச்சு. ஹவுஸ் ஸ்பெஷல் வந்து நாட் டேஸ்டி ஃபார் த அமௌண்ட்னு சொல்லி போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்திருக்கோம். நேற்று சாப்பிட்டோமே, இங்கே சாப்பிட்டா தான் இப்போ சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதனால இங்கேயே சூப்பராக இருந்துச்சு. அதனால் இங்கேருந்து ஒரு 2 எக் சோமியான்னு சொல்லியிருக்கேன். வரட்டும், இது நல்லா செஞ்சிருந்தேன். அவனோட இங்கே வந்து 60 ரூபாய்க்கு சூப்பராக செஞ்சிருந்தேன். ஸோ நம்ம ஐட்டம் வந்துருச்சு ஒரு வழியாக. இது பார்க்கவே எப்படி இருக்குது, சூப்பராக ஸ்பைஸியாக. இங்கே நாக்கூர் நான் சாப்பிட்றேன். இந்த 60 ரூபா சௌமியன் சாப்பிட்டப்ப தான் இப்போ எனக்கு மனசே நிம்மதியாக சூப்பரான ஒரு சௌமியன் சாப்பிட்டேன். நீங்களும் வந்தீங்கன்னா வேணும்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா பெரிய கடையில் போய் சாப்பிடுங்க. எனக்கு செட் ஆகலை, டேஸ்ட்டாக இல்லை. இங்கே சூப்பராக இருந்துச்சு. 60 ரூபாய்க்கு நல்லா ஒர்த்து, மஜாவாக இருந்துச்சு. அப்படியே எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கு. எனக்கு கொஞ்ச நேரம் உட்காருவோம் வாங்க. ஸோ லாட்ரி கிட்ட வந்து நின்றுருக்கோம். இது வாங்கலாமா இல்லைன்னு தெரியல, ஒரு ஆசை தான், வாங்கணும்னு தோணுது எனக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 6 PM. चिसो पानी खाने भएको तातो पानी खाएको இது எப்படி செட் ஆகல இல்லை चिसो नखाने अहिले ल ए चिसो खाँदैन ल अहिले ल जाडो पुरा बढेको हो पानी தெரியல. ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 170 ரூபா வந்து லாட்ரி வி ஜஸ்ட் பாட். டைம் நான் இப்போ இன்னைக்குனா டே 25 ஓகே, இங்கே தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து டுடே 6 o'clock வந்து இது வரும்னு சொன்னாங்க ரிசல்ட்டு. பார்ப்போம், நமக்கு எதாவது லக் அடிக்குதுண்ணா. சிக்கிம்லேருந்து ரிட்டர்ன் வரப்போ அப்படி கோடீஸ்வரன் போகிறோமா. அப்படி மட்டும் நடந்துச்சு. என் வேலை என் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி வேலையும் வேணும் பொண்ணு வேணும் போடா அப்படின்னு சொல்கிறதே நினச்சி பார்த்தாலும் இப்படி இருக்குல்ல. நீ ஒன்று வாங்கிக்கடா, இப்போ இவ்வளோ செலவு பண்ணுற தண்டத்துக்கு சும்மா ஒரு லக்கு ட்ரை பண்ணி பார்ப்பான். இந்த மாதிரி சனியெல்லாம் கூட வச்சுக்கிட்டே இப்படி வளங்க. ஒருவேளை ஜெயிச்சு நான் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க, பார்ப்போம். இல்லை என்ன பிரச்சனைனா, இப்போ நான் உங்களுக்கு அடிச்சுன்னு வச்சுக்கா, டாக்ஸி 30 லட்ச ரூபாய் உருவி. எனக்கு இதோட கேவலமான ஒரு விஷயம் எங்கே நடக்குமா? 30 லட்ச ரூபா கஷ்டப்பட்டு நாங்கள் நம்ம காசு போட்டு நம்ம வாங்கி நமக்கு அடிக்குது. இவங்க ஒன்றுமே நோக்காமல் நடுவில் வந்துட்டு நீ எவன் அடிச்சானுக்கு மாதம் எனக்கு 30 லட்சம் நீ கொடுத்துருணும், அவ்வளோதான். 30 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு 30 லட்சம் சாதாரண விஷயம். 30 லட்சம் ஒரு 100 கோடி இருக்கப்போ 30 லட்சம்னா சாதாரண விஷயம். 1 கோடியில் 30 லட்சம் எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது 100 ரூபாயிலேருந்து 30 ரூபா மட்டும் தான் பிடுங்குற மாதிரி. அநியாயம் இல்லை இது. ஓகே, என்ன பண்ணுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேச்சு பேசுகிறேன். ஜெயிச்சா என்ன எவ்வளோ பேசுகிறேன் தெரியல, பார்ப்பாங்க. 84A93801 மை சீரீஸ் இஸ் 84B 84C 84D. ஸோ ஃபுல் ஆஃப் 84C பட் 93801. ஸோ அவ்வளோ மக்களே, இப்போ தான் வந்து நாங்கள் ரூமுக்கு வந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போச்சு. நீங்கள் டே ஃபுல்லாக நிறைய சுற்றணும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த பைக் எடுத்து சுற்றுந்து. ஸோ நாங்கள் வந்து கடைசியில் இந்த டாக்ஸி புக் பண்ணிட்டோம். 2700 வாங்கினாங்க. எல்லாமே வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து நாளைக்கு நம்ம போக போகிறோம். சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்னோ நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி லாக் இதோட முடியுது. இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நாளைக்கு இன்னும் சூப்பரான ஒரு வீடியோ வரும். அடுத்த வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.